வணக்கம். இது ஜாமக்கோள் அடிப்படை வகுப்பு. இப்போ முதலாவது விதி என்ன சொல்லியிருக்கோம்? உதயத்தை நோக்கி வரும் ஜாம கிரகம் எதுவோ அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கும். சரி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரே அடியால் வந்துடும். இதை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. சரி, இப்போ உதயத்தை நோக்கி சூரியன் வருது. இப்போ சூரியன் என்னென்ன காரகத்துவம் கொடுத்துருக்கோம் அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உதயத்தை நோக்கி சூரியன் வருதுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், மற்ற காரகத்துவங்கள்லாம் அதில் இருக்கும். அது வந்து பலன் பார்க்கும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். எதற்காக வந்தாங்கன்னு எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா காரகத்துவங்கள் நிறையா இருக்கும். ஆனால் இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது வகுப்பில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உதயத்தை நோக்கி சூரியன் வருது. சூரியனுக்கான காரகத்துவம் என்ன? தந்தையை பற்றி கேட்கலாம், அவங்க மாமனாரை பற்றி கேட்கலாம், மூத்த மகனை பற்றி கேட்கலாம், இருதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதை பற்றி கேட்கலாம், வலது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கலாம், இல்லை அரசாங்க சம்மந்தமான விஷயங்கள் கேள்வி கேட்கலாம், அரசு உத்தியோகங்கள் பற்றி கேள்வி கேட்கலாம். சரி, உதயத்தை நோக்கி செவ்வாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. உதயத்தை நோக்கி செவ்வாய் வருதுன்னா நிலங்கள் சம்மந்தமான கேள்வி கேட்கலாம், சகோதரன் இளைய சகோதரனை பற்றி கேள்வி கேட்கலாம், பெண்களாக இருந்தால் கணவனை பற்றி கேள்வி கேட்கலாம், அவங்களோட இடங்கள் பற்றி கேள்வி கேட்கலாம், சண்டை அவங்க வீட்டில் ஏதாவது சண்டை இருக்குது அது சம்மந்தமான கேள்விகள் கேட்கலாம். இப்போ உதயத்தை நோக்கி குரு வரான்னு வச்சுக்கோங்க. அவரோட மூத்த சகோதரனை பற்றி கேள்வி கேட்கலாம். இதை செவ்வாய்ங்கிறது வந்து இளைய சகோதரன், குருங்கிறது வந்து மூத்த சகோதரன், மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தங்கம் வாங்கலாமா, தங்கம் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி சம்மந்தமான கேள்விகள் இருக்கலாம். அவங்க வாத்தியாரை பற்றி, அவங்க டீச்சரை பற்றி கேள்வி கேட்கலாம், டீச்சர் ப்ரொஃபஷனை பற்றி கேள்வி கேட்கலாம், பேங்கிங் சம்மந்தமான கேள்வி கேட்கலாம், நீதிபதி, அதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, நீதிபதி அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம், அவங்களோட கோயிலை பற்றி கேள்வி கேட்கலாம், அவங்களோட பூர்வீகத்தை பற்றி கேள்வி கேட்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்போ உதயத்தை நோக்கி புதன் வருதுன்னு வச்சுக்கிங்களேன். புதனுக்கான காரங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? கல்வி சம்மந்தமான கேள்வி கேட்கலாம், அவங்க மாமாவை சம்மந்தமான கேள்வி கேட்கலாம், காலி நிலம் பற்றி கேள்வி கேட்கலாம். அதாவது செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலம், இந்த மாதிரி பொதுவான நிலங்கள். புதன்கிறது வந்து ஃப்ளாட்டு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, வீடு கட்டுறதுக்கான ஃப்ளாட், இந்த மாதிரி காலி இடம் எதற்குமே யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இடங்கள் பற்றி கேள்வி கேட்கலாம். ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் பற்றி கேள்வி கேட்கலாம், கமிஷன் ஏஜென்சி பற்றி கேள்வி கேட்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி கேள்வியாகவும் இருக்கலாம். எழுத்து, பத்திரிகை துறை, கல்விக்கூடம், எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் அது சம்மந்தமான கேள்வி கேட்கலாம். தொலைபேசி மூலம் ஏதாவது தகவல் வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். இப்போ உதயத்தை நோக்கி சுக்கிரன் வருது அப்படின்னு வச்சிங்களா. அப்போ ஆண் இருந்தால் மனைவியை பற்றி கேள்வி கேட்கலாம், காதல் திருமணத்தை பற்றி கேள்வி கேட்கலாம், குழந்தை பற்றிகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சம்மந்தமான கேள்வியாக இருக்கலாம், சகோதரியை பற்றியான கேள்வியாக இருக்கலாம். இந்த பலன் பார்க்கும் வகுப்பு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ உதயத்தை நோக்கி சனி வருதுன்னு வச்சுக்கிங்களேன். சனியோட காரகத்துவங்கள் பற்றி கேள்வி கேட்கலாம், தொழிலை பற்றி கேட்கலாம், ஆயில் பற்றி கேட்கலாம், சித்தப்பா வேலையாட்களை பற்றி கேள்வி கேட்கலாம், பழைய கட்டிடத்தை பற்றி கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி கேள்விகளாக இருக்கும். இப்போ உதயத்தை நோக்கி சந்திரன் வருதுன்னா சந்திரனுக்கான காரகத்துவங்கள் தாய், மாமியார், நீர், இந்த தப்பான தொடர்பு வச்சுருக்காங்க, திருமண தொடர்பு, கள்ள தொடர்பு, இந்த மாதிரி விஷயமாக கேள்வி கேட்கலாம். பலன் பார்க்கும்போது இதெல்லாம் வரும், நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை அசிங்கம்னு சொல்லி ஒதுங்கி வைக்க முடியாது. ஏன்னா ஜோதிடங்கள் வரும்போது அது மருத்துவத்துக்கு ஈக்குவலானது தான். அதுவும் எல்லா மாதிரி விஷயங்களும் ஜோதிடர்கிட்ட வரும். ஜோதிடர் வந்து அலசி ஆராயணும். அதனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வச்சுக்கணும், வேறு வழி இல்லை. அதே மாதிரி உதயத்தை நோக்கி பாம்பு வருது ராகுன்னு வச்சுக்கிங்களேன். வெளிநாடு வேலையை பற்றி கேட்கலாம், வெளிநாட்டு தொடர்பை பற்றி கேள்வி கேட்கலாம். குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லி கேட்டு வரும்போது பாம்பு உதயத்தை நோக்கி வருதுன்னா குழந்தை பிறக்கும், ஆல்ரெடி அவங்க கன்சீவாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ வந்து உதயத்தை நோக்கி பாம்பு வருது, குழந்தை பிறக்குமான்னு கேட்குறேன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இடம் மாற்றத்தை பற்றி கேள்வி கேட்கலாம். சரி, ஓகே.
அடுத்த ஆடியோ கொஞ்சம் நேரத்தில்.